நமது திருக்கோயில்கள் குரல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி ஒரு மக்களின் பொருள் காணா போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுப்போம். ஆனால் காவல் நிலையத்திலே பொருள் காணா போச்சுன்னா அவங்க எங்கே போய் புகார் கொடுப்பாங்க? இப்படி ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க பார்ப்போம். இது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2012ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல காவல் நிலையங்கள்லேருந்து சிலை கடத்தல் வழக்கு சம்பந்தமான எஃப்ஐஆர் கோப்புகள் திருடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஆனால் இந்த திருடப்பட்ட கோப்புகளுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை. ஓகேங்களா? என்னடா இது சிலைகள்னு பார்த்திங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்ட பல பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த பல சிலைகள், பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள சிலைகள், கிட்டத்தட்ட 41 சிலைகள் காணாமல் போயுள்ளது. இது சம்பந்தமாக வழக்கு பதியப்பட்டு அதில் 26 சிலைகள் மீட்கப்பட்டு மீண்டும் அந்த 26 சிலைகளும் காணும். இதுதான் இந்த வழக்கு. அதில் பார்த்திங்கன்னா பல காவல் நிலையங்களில் அந்த சிலை கடத்தலுக்கான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட கோப்புகள் திருடப்பட்டது. இதுக்கு பின்னாடி என்னன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 10லேருந்து 12 அதிகாரிகளும் பல மாஃபியா கும்பல்களும் இதில் இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சிலையோட மதிப்பே பார்த்திங்கன்னா 100 கோடி ரூபாய். அப்போ நீங்களே கணக்கு போட்டுங்க, 41 சிலை. ஓகேங்களா? அப்போது கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோடி இதில் நம்ம முன்னோர்கள் வடிவமைத்த நம்ம சோழர்கள் ஆண்டவங்கள்லாம் நம்மளுக்காக விட்டு போன சிலைகளோட இவங்க எல்லாம் இன்றைக்கி அதை வெளிநாடுகளுக்கு கடத்தி விற்கப்பட்டு பல கோடி ரூபாய் இதில் சம்பாரிச்சிருக்காங்க. இதில் பல அதிகாரிகள் இன்றைக்கி பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்கன்றத சொல்கிறாங்க. இதை யார் நம்மளுக்கு சொல்கிறது? இதை எப்படி நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, மூத்த வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அவர்கள் இந்த வழக்கை 2012 எடுத்துகிட்டு வரார். இது பல வருஷமாக நடந்துட்டு வருது. ஆனால் இங்கே முறையான ஒரு விஷயங்கள் நடக்காததால் அவர் என்ன பண்ணுறாரு, போன மாதத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு வருது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது மதிப்புக்குரிய ஜிஎஸ் மணி சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் மற்றும் மாநில செயல் தலைவர் அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளை அவர்கள் அவர்களுடைய யானை ராஜேந்திரன் அவர்களின் சார்பாக அவரின் வாதத்தை முன்வைக்கிறார். அதைத் தொடர்ந்து வருகின்ற ஜனவரி மாதம் கடைசியாக 27ஆம் தேதி ஒரு டேட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அடுத்தபடியான டேட்டு 30ஆம் தேதி இருக்குன்றது நம்மளுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு இந்த வாயிலாக. அப்போது இதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் விட்டு போய் இதை மாதிரி பல்லாயிரம் கோடி சொத்து அந்த சிலைகள் மதிப்பு. ஏங்க சிலைகள் தானேங்க, அதுக்கு எப்படிங்க பல்லாயிரம் கோடி அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்க? ஒரு சிலையோட மதிப்பும் இங்கே இருக்கவங்களுக்கு பெருசாக தெரியல, வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சிலையை பல்லாயிரம் கோடி கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அவங்க அந்த சிலையோட மதிப்பு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா 100 வருஷத்துக்கு ஒரு சிலைக்கு ஒரு மதிப்பு இருக்குது, 500 வருஷத்துக்கு ஒரு சிலைக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதை மாதிரி அந்த சிலைகளெல்லாம் அவங்க வாங்கி இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கடத்தி இது ஒரு கும்பல் மாஃபியா கும்பல் சேர்ந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த சிலைகள்லாம் இங்கேருந்து நம்ம நாட்டை விட்டு வெளில போச்சு. இதுக்கு ஒரு சில அதிகாரி மூலயமா பல சிலைகள் மீட்கப்பட்டது. இது நான் சொல்கிற வழக்கிலேயே 26 சிலைகள் மீட்கப்பட்டு 26 சிலைகள் திருப்பியும் காணா போச்சு. இது மாதிரி இருக்குது. ஆகையால் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் தகுந்த தீர்ப்பை வழங்கணும். இந்த சிலைகளை மீட்டெடுத்து இந்தியாவுக்கு பாரம்பரியமான கோயில்களில் ஒப்படைச்சு அதுக்கு பூஜைகள்லாம் செய்யணும், மக்கள் வழிபாட்டுக்கு இதெல்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அன்பான கோரிக்கையை வச்சு விரைவில் யானை ராஜேந்திரன் மூத்த வழக்கறிஞர் ஐயா அவர்களுடனும் ஜிஎஸ் மணி வழக்கறிஞர் அவர்களுடன் இணைந்து களத்தில் பணியாற்ற
விரைகிறோம். விரைவில் ஒரு ஆர்ப்பாட்டத்துடன் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.